அழகான முல்லைக்கொடி அரும்பும் பூவுமாக வெயிலில் கிடந்து தத்தளிக்கிறது. படர இடமில்லாமல் தவிக்கிறதப்பா. ஆமாம்மா. யாரோ இரக்கமற்றவர்கள் இந்த கொடிக்கு ஆதரவாக இருந்த மரத்தை வெட்டி இருக்கிறார்கள். இப்படியே இருந்தால் இந்த கொடி வாடி வதங்கி விடும் அல்லவா? ஆமாம்மா, படருவதற்கு மரம் இல்லாவிட்டால் கொடி வாடித்தான் போகும். குழந்தைகளா, வருந்தாதீர்கள். நமது ரதத்தை கொண்டு வாருங்கள். அதை இங்கேயே நிறுத்தி கொடியை அதன் மீது படர விட்டு விடுவோம். நாம் அரண்மனைக்கு நடந்தே போய்விடலாம். இனிமேல் இந்த கொடி பிழைத்து விடும் அல்லவா? அதில் சந்தேகம் என்ன? பாரி வண்ணலே, உன் புகழ் தழைப்பதை போல அதுவும் தழைக்கும். அவ்வை என்னையா, வரவேண்டும் வரவேண்டும். பாரி மன்னா, உலகில் மக்களிடமும் அன்பு காட்டும் மன்னர் பலர் உண்டு. ஆனால் கொடிக்கும் செடிக்கும் கூட குழையும் உள்ளத்தை உன்னிடம்தான் கண்டேன். இவ்வுலகில் முல்லை மலர் உள்ளளவும் வள்ளல் பாரியின் பெயர் நீடூழி வாழும். பாரி, இவர்கள் உன் செல்வங்களா? ஆமா நீயே. அங்கவை, சங்கவை, அன்னையை வணங்குங்கள். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடு நீடூழி வாழ்வீர்கள். அப்பா, பாட்டி அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு போகலாமே. அரண்மனைக்குத்தான் போகிறோம். இல்லை மன்னா, நான் நெடுந்தூரம் செல்ல வேண்டும். என் நாட்டு எல்லைக்குள் வந்தும் என் அரண்மனைக்கு வராமல் தாங்கள் செல்வது எனக்கு அழகல்ல. பாட்டி, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. வந்துதான் ஆக வேண்டும். கண்மணிகளா, நான் அவசரமாக மதுரையம்பதிக்கு செல்ல வேண்டும். என்னை தடை செய்யாதீர்கள். பாரி, நான் சென்று வருகிறேன்.